ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மழை டயத்தில் இப்படி கண்ணாடி ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபாக் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஃபாக் நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்படி பண்ணுறது காரில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு மட்டும். அண்ட் இப்போ இந்த மிரரில் ரியர் வியூ மிரரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபாக் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் இதில் இப்போ நான் வைப்பர் போடுறேன். ஓகே, பட் நோ டிஃப்ரென்ஸ் இல்லையா? அந்த ஃபாக் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. ஈவன் ரியரில் கூட நான் வைப்பர் ஆன் பண்ணுறேன், நோ டிஃப்ரென்ஸ். ஓகே, அது வைப்பர் சரியில்லை அப்படின்றதுக்காக இல்லை, ஸோ ஃபாக் ஆகியிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு டர்ன் ஆன் தி ஏசி. ஓகே, ஏசி ஆன் பண்ணியிருக்கிறேன் எல்லாருமே. அண்ட் தென் இது வந்து ஃபேஸுக்கு வர்றது. நெக்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபுட் லெவலில் வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கம்ப்ளீட்டாக ஃபுட் லெவல்லே வருது. அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து கீழே ஃபுட்டுக்கு நம்மளுக்கு ஏசி வரும். அண்ட் இந்த ஃப்ரண்ட் ரீஜியன்லேருந்து இந்த ஃபாக் ரிமூவ் பண்ணுற இது வரும். தெரியுதுங்களா? ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகுது. இந்த ஃபாக் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ நான் வைப்பர் பிளேஸ் பண்ணுறேன். கேன் யூ see எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்றது? ஓகே, இப்போது ரியர் கிளாஸ் ஏரியாவை பார்க்கலாம். இப்போது அங்கே இன்னுமே அந்த ஃபாக் அப்படியே தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்மளோட எல்லா கார்லேயுமே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இப்போ இது வந்து ஃப்ரண்ட் ஃபாகுக்காகவே ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்காகவே கொடுத்துருக்காங்க. இது ரியர், அது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறேன். இது ரியருக்கானது. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ரியரில் உங்களுக்கு தெரியும் ஒரு டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி ஹீட்டப் ஆகிற மாதிரி இருக்கும். கேன் யூ see? இப்போது அந்த போர்ஷன்ஸ், அந்த லைன்ஸே கொஞ்சம் பிரைட்டராக அதுக்கு சுற்றி உள்ள ஃபாகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்போவுமே எல்லா கார்லேயுமே இந்த டிஃபாகர் லைன்ஸ் மோஸ்ட்லி சில இது காரில் மிட் வேரியண்ட்டுக்கு மேலே டாப் மாடல் இல்லாட்டி அதுக்கு கீழே இல்லை மிடில் மாடல் அதில் எல்லாமே டிஃபாகர் லைன்ஸ் கொடுப்பாங்க. சில லைக் நிசான் மேக்னைட் நினைக்கிறேன், அதிலலாம் பேஸ் வேரியண்ட்லேயே கூட டிஃபாகர் லைன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இது ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் சரி, செடான், எஸ்யூவிஸ், எந்த கார்லேயுமே ரியர் விண்ட்ஷீல்டில் இந்த டிஃபாகர் லைன்ஸ் இருக்கும். அண்ட் ரியர் வைப்பரும் வரும். ஓகே, ஸோ இந்த டிஃபாகர் லைன்ஸ் இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த போர்ஷன் வந்து நல்லா அந்த டிஃபாகர் லைன் சுற்றி உள்ள போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஃபாக் அப்படியே கிளியர் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே அந்த ஃபாக் கிளியர் ஆகுது இல்லையா? அண்ட் இந்த டிஃபாகர் லைன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். இப்போது நான் ரியர் வைப்பர் நான் பிளேஸ் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஓகே, ஓரளவு அந்த டிஃபாகர் லைன்ஸ் இருக்கிற ஏரியாஸில் ஃபாக் கிளியர் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தான் நம்மளுக்கு பின்னாடி ஒரு கார் நிற்குது அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியுது. ஸோ டிஃபாகர் லைன்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் டிஃபாகர் லைன்ஸ் ரியரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்விட்ச் எங்கே இருக்குது, இல்லை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் காரில் எங்கே இருக்குது அப்படின்றத ஒரு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபாக் இருக்கிற டைமில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.